பாரு, நீ உன் தங்கச்சிக்கு சேர்த்து வச்ச பணமா உன் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது போய் வாங்கி கொடு. கரெக்டா சொன்னேன். இவங்க லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். வெளியே வரீங்களே ஜி, உங்க வீர பிரதாபத்தை கண்டு நான் தலை வணங்குறேன். அது வேஸ்ட். அவங்க எல்லாம் வேணாண்ணே, இதையே சாக்கா வச்சு டிராமா பண்ணி நிலாவை அங்கேயே இருக்க வச்சாங்கன்னா நான் என்ன பண்றது? அவங்களாம் ஒண்ணு வேணாம். நம்ம வீட்ல இருந்து நம்மளே துரத்தி அடிச்சவங்க, அவங்களாம் ஒண்ணு கூட்ட தேவையில்ல. பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அது யாருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? ஊத்து விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா, நீ நினைச்சுக்கிறியா அன்னைக்கு? போ சாப்பிட்டு அப்புறம் டீ கடையில் உட்காந்து வெட்டினா பேசிட்டு இருப்பாங்களா அவங்கள? டேய், நான் யாருக்கோ கொடுக்குறேன், நீ வாயை மூடு. சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்காந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. சந்தா இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டிய. ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், நம்ம கொஞ்சம் வாயில இருந்தது. நீ நடத்துப்பா, நீ நடத்து. போயிடுவேன்னு சொன்னலப்பா, இந்த கல்யாணம் நடக்கிறதுனால நீ வீட்டை விட்டு போயிடுவேன்னா நான் கல்யாணமே பண்ணிக்காம கூட இருப்பேன்ப்பா. இஷ்டம்னா பாப்பா, அப்புறம் என்ன படுத்து தூங்குவேன் நான். இப்பதான் ட்ரெண்ட். ஆமா, தெரியாது அவனுக்கு. என்ன ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். நிஜமா தான் சொல்றியாப்பா? உங்களை விட்டுட்டு போடுறா செம்ம. இந்த வீட்டை விட்டுட்டு சோழனை விட்டுட்டு நான் போகணும்னு நினைச்சதே இல்லை. இந்த வீட்டுல ஒரு ஆளாயிட்டல்லண்ணா, இனிமே இந்த வீட்டை விட்டு போறத பத்திலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான்.